அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிறக்க போகிற ஜூன் மாதமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்குமே வாக்குறுதி அளிக்காதீங்க. அப்படி நீங்கள் வாக்குறுதி அளிக்கக்கூடிய தேவை இருந்தால் பல முறை யோசித்து செய்யுங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்குங்க. உங்கள் வெளி உலக தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அமையப்பெறும். அது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவியாகவும் அமையப்பெறுங்க. உங்களுடைய வீடு அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களை சரியான முறையில் பராமரிப்பதற்கோ அல்லது சீர்படுத்துவதற்கோ இது ஒரு உகந்த நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் உங்களுடைய பழக்க வழக்கத்தை விரிவுபடுத்துவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான VIP ஒருவரை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் திடீர் மாற்றங்கள் அப்படி இல்லைனா திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க பாருங்கள். உங்களுடைய வீட்டில் விசேஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டியது அவசியமாகிறது. சாப்பிடாமல் உடல் நலத்தை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய காதல் அப்படி இல்லைனா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தாங்க காணப்படும். வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதனால் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஏன்னா உங்களுடைய பேச்சால் உங்களுடைய வாழ்க்கை துணை திடீர் பதட்டம் அடைவ வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு அவர் சொல்படி நடக்க வேண்டிய காலம் இது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசித்து செய்வது அவசியமாகிறது. பாக்கி இருக்கக்கூடிய வேலைகளை ஒற்றுமையுடன் கைகோர்த்து செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுடைய பண தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்குள்ள ஒரு வழி ஆகிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீணாக செலவு செய்ய வேண்டாம். கவனமாக செயல்படுவது அவசியமாகிறது. பெரிய அளவிலான பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சிறிய அளவிலான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு முன்னோட்டம் பாருங்க. நண்பர்கள் உறவினர்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் வேலையில் அதிக கவனம் இருக்கட்டும். கவனக்குறைவாக எக்காரணத்தை கொண்டும் இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும். எந்த வேலையை முதல்ல செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து செய்ய பாருங்க. அதற்கு ஏற்ப திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. உங்களுடைய வேலையை பார்த்து சில நேரங்களில் உங்களுடன் பணிபுரிகிறவங்க உங்களை ஏளன பார்வை பார்க்கலாம். அதை கண்டுகொள்ள வேண்டாம். குறிப்பாக கவனத்தோடு வார்த்தையை கையாள்வது மிக மிகச்சிறந்தது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கு சற்று கால தாமதம் ஏற்படலாம். அதற்காக கவலை கொள்ள வேண்டாம். பொறுமை கடலினும் பெரிது என்பதை உணர்ந்து செயல்பட பாருங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய தொழிலை புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சிறு விஷயங்கள் கூட உங்களை உயர்வடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். என் கடமை பணி செய்து கிடப்பதே என்பது போன்ற வேலையில் உண்மையான அர்ப்பணிப்போடும் அக்கறையோடும் செயல்படுவீங்க. அது உங்களின் நிலையை உயர்த்த ஆரம்பிக்கும். பயணத்தின் போது புதிய நபர்களை சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய செயல்பாடு அவர்களை ஈர்க்கும். உங்களுடைய வேலையின் மூலமாக நல்ல வருவாய் கிடைக்கப்பெறும். ஆனாலும் சிக்கனமாக செயல்படுவது அவசியமாகிறது. உங்களுடைய தொழில்
வாழ்க்கை சாதாரணமாகத்தான் இருக்கும். கடின முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதை மனதில் வைத்து செயல்படுவது அவசியமாகிறது. துரிதமான வகையில் பலன்களை பெறுவதற்கு ஏற்றவாறு உங்களுடைய புத்தியை செயல்படுத்துங்க. எடுத்த வேலையை முடிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவைப்படும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டாம். திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. வெற்றி உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். நன்றாக கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியங்க. எந்த ஒரு சிறு பிரச்சனையையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அப்படியே விட்டுவிட வேண்டாம். அது சிக்கலாக மாறக்கூடும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு ஏற்றவாறு உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்க. குறிப்பாக கீரை மற்றும் சத்தான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உணவு உண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் வலிமை பெறும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை எளிதாக பெறப்போகிறீங்க. படிப்பில் தனி அக்கறை காட்டுவீங்க. குழுவாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. அப்போது உங்களுக்குள்ள சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க. சிக்கலான தருணங்களில் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பிரச்சனையை சமாளித்து அதில் இருந்து வெளியே வாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அலட்சியம் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் இருக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். எதுலேயுமே கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதேனும் மன கஷ்டம் உண்டாகத்தாங்க செய்யும். வீண் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் சோர்வுகள் வரலாம். மன தைரியம் அதிகரிக்கலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சில மகிழ்ச்சியை தலை காட்ட அனுமதிப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்றதுக்கான இடமே இருந்திருக்காது. கடந்த காலங்களை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை அண்ணன் தம்பிக்கு உறவுக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா பெற்றோர்களுக்கு மத்தியிலையோ அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களுக்கு மத்தியிலையோ பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விரிசல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கியிருக்கலாம். ஆனால் இந்த காலம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நல்ல சந்தோஷம் உருவாக செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருவராக அவரவர் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதன் மூலமாக குடும்பத்திலையும் பார்க்கும் பொழுது சந்தோஷம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரித்து காணப்படும். புதிய ஆர்டர்களும் கிடைக்கப்பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக சம்பளம் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு சம்பளம் கிடைக்கப்பெறும். இதனால் மன மகிழ்ச்சி கிடைக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் நிம்மதி கிடைக்கப்பெறும். உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசியவர்கள் உங்களின் முக்கியத்துவத்தை உணருவாங்க. மாணவர்களுக்கு அனுகூலமான மாதம் அப்படின்னு நான் சொல்லணும். உதவித்தொகை கிடைக்கப்பெறும். பெரியவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கி தருவாங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்களுடைய வெற்றிக்கு தடைபெறாமல் காக்குங்க. அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். அதே மாதிரி சிலர் மாற்று கருத்து கூறுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்த்து பேச வேண்டாம். அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு எவ்வளவு திறமையாக செயல்பட்டு படித்தாலும் சரி பாடங்களை கடினமானவை போல தாங்க தோன்றும். மனதை தளர விடாமல் படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவருடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லையும் வாக்குவாதங்கள்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கும். ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புறதுல எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருகிறது அப்படின்னா அந்த பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நரசிம்மருக்கு மல்லிகை மலர் வாங்கி கொடுக்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வித பிரச்சனைகளும் விலகும். பயணத்தில் தடைகள் அகலும். குடும்பத்தில் சுபிக்ஷம் நிம்மதி நிலைகொள்ளும்.